பொழுது விடிஞ்சா மாமியார் தொல்லை, ராத்திரியானா புருஷனோட தொல்லைன்னு திருமணமான 3 மாசத்துக்குள்ள வெளியே சொல்ல முடியாத பல துயரங்களை அனுபவிச்சிருக்காங்க இளம்பெண். உயிரை விடுறதுக்கு முன்னாடி அவர் உயிருக்கு உயிரா நேசிச்ச அப்பாவுக்கு அனுப்பியுள்ள ஆடியோ ஆதாரங்கள் ஒவ்வொன்றும் அடப்பாவீங்களான்னு மணமகன் குடும்பத்தினர் மேல ஆதங்கப்பட வைக்குது. வாழ்க்கையின் கடைசி வினாடிகளை எண்ணிக்கொண்டிருந்த போது தந்தைக்கு மகள் அனுப்பிய வாட்ஸ்அப் ஆடியோக்கள் கேட்பவர்களின் இதயத்தை சுக்கு நூறாக்குகிறது. என் தலையெழுத்து நான் நினைச்சுக்கிறேன், போதும், நான் முடிச்சுக்கிறேன் என் லைஃபை. என்னால முடியலப்பா, ஐ எம் சாரி, என்னை மன்னிச்சிடுங்க என உயிரை மாய்த்து கொள்வதற்கு முன்பு மனதில் இருந்த மொத்த பாரத்தையும் தந்தையிடம் இறக்கி வைத்துள்ளார் அந்த இளம் பெண். என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு எல்லாமே. ஐயோ, என் புள்ளைய விட்டுட்டனே என தழுதழுத்த குரலில் அந்த கோடீஸ்வர தகப்பன் இரு கைகளையும் கூப்பி கேட்டுக்கொண்டது அவருடைய நிலைமையை நினைத்து இரத்த கண்ணீரையே வரவழைக்கிறது. என்ன சொல்றது தெரியல, அத்தனை அட்டுவளையும் பண்ணிக்கிறாங்க. என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி நீ யாருக்கு இந்த மாதிரி ஒத்துமை நடந்துடக்கூடாது. மாமியார் குடும்பத்தினரின் டார்ச்சர் தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்ட இளம்பெண்ணின் பெயர் ரிதன்யா. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே உள்ள கைகாட்டிபுதூர் பகுதியைச் சேர்ந்த அண்ணாதுரை என்பவரின் செல்ல மகள். இவர்களின் குடும்பத்திற்கு இன்னும் 3 தலைமுறையினர் கவலையின்றி வாழும் அளவிற்கு எக்கச்சக்கமான சொத்துகள் உள்ளது. இந்நிலையில்தான் 3 மாதங்களுக்கு முன்பு அண்ணாதுரை அவரின் மகள் ரிதன்யாவை அதே பகுதியில் உள்ள மற்றொரு கோடீஸ்வரரான ஈஸ்வரமூர்த்தி என்பவரின் மகன் கவின்குமாருக்கு திருமணம் செய்து கொடுத்துள்ளார். திருமணத்தின் போது வரதட்சணையாக 500 சவரன் நகையையும் புது மாப்பிள்ளைக்கு 70 லட்சம் ரூபாயில் சொகுசு காரையும் கொடுத்துள்ளார் அண்ணாதுரை. பிரம்மாண்டமாக நடந்த திருமணத்தின் போது இத்தனை நாள் சேர்த்து வச்சதெல்லாம் மகளுக்காகத்தான் என அண்ணாதுரையும் கணக்கு வழக்கு இல்லாமல் கோடி கோடியாக பணத்தை வாரி இறைத்துள்ளார். ஆனால் திருமணம் முடிந்த 10 நாளில் ரிதன்யா கண்கலங்கி வீடு திரும்புவார் என அண்ணாதுரை அவரின் கனவில் கூட நினைத்திருக்க வாய்ப்பில்லை. மெண்டலாம பிசிக்கலாம பயங்கரமா டார்ச்சர் கொடுத்துருக்காங்க பிள்ளைய. அவ அப்பயே மனசு உடஞ்சு மறுபடியும் அப்பா கூப்பிட்டு எங்கிட்ட வந்தான். நான் இருந்துட்டு என்ன ஏந்தாங்க ஊரா நல்ல குடும்பங்கிறாங்க, பையன் ஒழுக்கமான பைய, தண்ணி தவிடு ஓடாத பைய, நீ தான் அனுசரிச்சிருக்கணும் ஜாமி, குடும்பம்னு இப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்ற. அப்பதான் புள்ள சொல்றா, அப்பா அவங்க உங்ககிட்ட ஒரு மாதிரி நடிக்கிறாங்க, எங்கிட்ட ஒரு மாதிரி பிகேவ் பண்றாங்க, வெளியே ரிலேஷன் கிட்ட ஒரு மாதிரி பிகேவ் பண்றாங்க, வீட்டுக்குள்ள போனா கேட்ட பூட்டி வச்சுக்கிறாங்க, காம்பவுண்ட் பூட்டி வச்சுக்கிறாங்க, வெளியில திறந்து விடுறது இல்லை. ஏன்னு கேட்டா உன்ற சேஃப்டிக்கு தாங்கிறாங்க. என்ன அப்படியுமே சேஃப்டி, பகல வந்து என்ன தூக்கிட்டு போயிடணும், வீட்டுக்கு அதை திறந்து சமையல் போய் இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை தொடக்கூடாது, பூஜை ரூம்ல போய் தெய்வம் போடக்கூடாது, வீடு 4.5 கோடி ரூபா ஓட்டு கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதாவது என்னென்னதான் மென்டல் டார்ச்சர் கொடுக்கணும் அத்தனை டார்ச்சர் கொடுத்துக்கிறாங்க. கணவரின் குடும்பத்தினர் 4 கோடி செலவு செய்து புது வீடு கட்டியுள்ளதால் ரிதன்யா நின்னால், நடந்தால், அமர்ந்தால் என அவரின் அனைத்து செயல்களிலும் குற்றம் கண்டுபிடித்து குத்திக்காட்டி பேசியுள்ளனர். அப்பா அவ்வளோ 500 ரூபா போடுற, 300 ரூபா போடுறாரு. நகையெல்லாம் என்னாச்சு? நகையெல்லாம் கொண்டு வந்து எங்கிட்ட காமிக்கணும்ல, நகை என்னாச்சு, அது என்னாச்சு, இப்படியே டார்ச்சர். பையனுக்கு வந்து தொழில் இல்லை, அங்கெல்லாம் வந்து 100 கோடி ரூபா போட்டு பையனுக்கு தொழில் செஞ்சு கொடுத்துக்கிறாங்க பிள்ளை வீட்டுலேருந்து. நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? இப்படி எல்லாம் பேசணுன்னா புள்ள வந்து எங்கிட்ட சொன்னான். அப்புறம் நான் வந்துட்டு என்னன்ட்டு, தங்க போக வேண்டாம், இங்கேயே ஏறு, என்னவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்னென்னமோ கொடுமை நடந்திருக்குதுங்க. எல்லாம் வாய்ஸ் ரெக்கார்டா போட்டு புள்ள உசரம் வச்சுட்டேன். நாளாக மாமியார் சித்ராதேவியின் கொடுமைகளும் உக்கிரமடைந்துள்ளது. திருமணம் முடிந்த 2 மாதத்திலேயே ரிதன்யா பலமுறை கண்ணீரோடு தாய் வீட்டிற்கு சென்று அந்த குடும்பத்தில் தனக்கு வாழ பிடிக்கவில்லை என கதறி உள்ளார். இதைத் தொடர்ந்து பெரியவர்கள் பஞ்சாயத்து பேசி ரிதன்யாவிடமும் அறிவுரை கூறி கணவருடன் சேர்ந்து அனுசரித்து வாழும்படி அனுப்பி வைத்துள்ளனர். இந்நிலையில் சம்பவத்தன்று அருகிலுள்ள கோவிலுக்கு ரிதன்யா அவருடைய காரில் சென்றுள்ளார். அப்போது போன் செய்த கணவர் கவின்குமார் ரிதன்யாவை மேலும் காயப்படுத்தும் விதமாக திட்டி தீர்த்துள்ளார். இதற்கு மேல் வாழ விரும்பாத ரிதன்யா செல்லும் வழியிலேயே தென்னை மரத்திற்கு பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்து காருக்குள்ளேயே தற்கொலை செய்து இறந்து போயிருக்கிறார்.
மகளின் மரணச் செய்தி அறிந்து உடைந்து போயிருந்த அண்ணாதுரைக்கு இறப்பதற்கு முன்பு மகள் அனுப்பியிருந்த வாட்ஸ்அப் ஆடியோக்கள் பேரிடியை இறக்கியுள்ளன. என் உலகமே நீங்களும் அம்மாவும் தான். நீங்களாம் என்னை பத்தி கண்ட கனவும் வச்ச ஆசையும் எதுவுமே நிறைவேறல. ஆனா என்னோட கடைசி மூச்சோட நம்பிக்கை நீங்க மட்டும்தான். ஆனா உங்களை ரொம்ப நான் நோகடிச்சிட்டேன். ரொம்ப என்னால நீங்க காயப்பட்டீங்கன்னு புரிஞ்சிருச்சு. உங்களால வாய்விட்டு சொல்லவும் முடியல. அதே சமயம் என்ன இப்படி பார்க்கவும் முடியல. என்னால நீங்க படுற வேதனை எனக்கு புரியுது. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு எல்லாமே. நான் போறேன். தனக்கு அந்த வீட்டில் வாழ விருப்பமில்லை. மேரேஜ் லைஃப் இப்படிதான் இருக்கும், இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு என அனைவரும் அச்சுறுத்துவதாக அந்த ஆடியோவில் ரித்தன்யா தெரிவித்துள்ளார். ஐம் சாரிப்பா. இந்த தடவை நான் யாரும் என்னை காப்பாற்றணும்னு நினைக்கலப்பா. எல்லா தடவையும் நம்ம லைஃப் மாறும் அப்படின்னு தான் நினச்சிருக்கேன். ஆனால் இந்த தடவை என் லைஃப் எப்பவுமே மாறாதுங்கிறது உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். இதை நான் எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லி எனக்கே அசிங்கமாக ஃபீல் ஆகுது. இந்த பிரச்சனை சால்வ் ஆகாது. ஒருத்தவங்களோட குணத்தையும் கேரக்டரையும் மாற்றவே முடியாது. அவங்க என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, ரொம்ப அசிங்கமும் படுத்திட்டாங்க. போதும், அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வாழ்ந்து குப்பை கொட்டுறக்கு முடிச்சுக்கலாம். ஏன் நீ உன் வாழ்க்கை நீ ஏன் முடிச்சுக்கிற? முட்டாளா நீன்னு உங்களுக்கு தோணலாம். எனக்கு அவ்வளோ தெம்பெல்லாம் இல்லைப்பா. அவ்வளோ தைரியமான பொண்ணெல்லாம் கிடையாது. தைரியமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டேன். இந்த வாழ்க்கை வேண்டாம், முடிச்சிருக்கலாமே, பொறுமையா இருந்திருக்கலாமே நீங்க யோசிச்சிருந்தா. இந்த வாழ்க்கையை முடிச்சாலும் இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறக்கோ இன்னொரு வாழ்க்கையை ஏத்துக்கிறதுக்கான மனம் வலிமை என்கிட்ட இல்லைப்பா. அது அசிங்கம். அது வேறு மாதிரி வாழ்க்கையா போயிடும். பகலில் மாமியார் கொடுமை என்றால் இரவில் கணவர் தன்னை உடல் ரீதியாக பல வகையிலும் டார்ச்சர் செய்வதாக ரித்தன்யா அவருக்கு நடந்துள்ள கொடுமைகளை பற்றி நாகரீகம் கருதி பட்டும் படாமல் தெரிவித்துள்ளார். அவங்க அப்பா அம்மா கவின் இவங்க எல்லாருமே பிளான் போட்டு தான் எனக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல. உடல் ரீதியாகவும் என்னால் அவங்க கூட உண்மையாலுமே இருக்க முடியல. ரொம்ப டார்ச்சராக இருக்கு டெய்லியும். அதை யார்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. கேட்குற எல்லாருமே சகிச்சு போ, வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர நான் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க கூட நான் பொய் சொல்றேன்னு நினைக்கல. சத்தியமா நான் எந்த விதத்துலயும் உங்ககிட்ட பொய் சொல்லப்பா. நடந்தது மட்டும்தான் சொன்னேன். எல்லாருமே நாடகம் ஆடுறாங்க. எனக்கு ஏன் அமைதியா இருக்கேன், ஏன் இப்படி ஆயிட்டேன்னு எனக்கு தெரியல. உங்களால என்னை ஏத்துக்கவும் முடியல, ஏத்துக்க விடவும் முடியல உங்களை. ஆனா நான் லைஃப் லாங் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல. இந்த தடவை என் மேல எந்த தப்பும் இல்லப்போ. எனக்கு சத்தியமா இந்த வாழ்க்கை பிடிக்கல. மென்டலி என்ன அசால்ட் பண்றாங்க, பிசிக்கலா ஈவன் டார்ச்சர் பண்றா. என்னால இதுக்கு மேல இந்த வாழ்க்கையை கண்டினியூ பண்ண முடியும்னு தோணல. அதோடு வரதட்சணையாக கொடுத்த 500 சவரன் நகையை எடுத்து வந்து தங்களிடம் காட்டும்படி கட்டளையிட்ட கவின் குடும்பத்தினர் மகனுக்கு 100 கோடியில் புதிதாக தொழில் தொடங்க பணம் வேண்டும் என்றும் அடி போட்டுள்ளனர். நீங்க எந்த தப்பும் பண்ணிரல. என்னை பெத்து நல்லபடியா வளர்த்து ஒரு ஆளாக்கணும்னு நினைச்சீங்க. ஆனா அது தப்பா போயிருச்சு. நான் உண்மையா தான் இருந்தேன். நல்ல வாழ்க்கை அமையும் நினைச்சேன். என் தலையெழுத்து இப்படிதான் அமையணும்னு இருக்கு.
சரி, என் தலையெழுத்து என்னவோ அதானே நடக்கும். முடிஞ்சு போச்சு என் லைஃப். எனக்கு வாழ்றக்கே பயமா இருக்கு. நான் கோழை ஆயிட்டேன். எதையும் ஃபேஸ் பண்ண முடியலன்னால நான் ரொம்ப கோழை ஆயிட்டேன். உங்களையும் நான் காயப்படுத்துறேன் அதிகமா. நான் லூஸ் ஆயிட்டேன். ஐம் சாரிப்பா. நான் என் லைஃபை எண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேல நான் வாழ விரும்பல சுத்தமாவே. என்னை மன்னிச்சிருங்க. என்னை பெற்றதுலேருந்து நீங்களும் அம்மாவும் பட்ட கஷ்டத்துக்கு அவமானத்துக்கு என்னை மன்னிச்சிருங்க. ஆனா நான் சத்தியமா என்னைக்கு உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு நினைச்சதே இல்லை. என் நேரம் ஏதோ ஒன்று ஆயிருது. அப்பா, அது ஒரு கிரிமினல் ஃபேமிலிப்பா என மரணத்திற்கு முன் ரித்தன்யா கதறி எழுதுள்ளது எப்பேற்பட்ட கல் நெஞ்சையும் கரைய வைத்துவிடும். இவன் கூடயும் என்னால் வாழ முடியல. இவனும் இவன் ஃபேமிலியும் ரொம்ப கிரிமினல் ஃபேமிலி. இவங்கெல்லாம் யோசிச்சுதான் என் வாழ்க்கையை வீணாக்கிட்டாங்க. எனக்கு இந்த வாழ்க்கையில இவன் கூட வாழ்றதுக்கும் விருப்பம் இல்லை. இது இந்த வாழ்க்கை வேண்டான்னு டிசைட் பண்ணி வெளியில வந்துட்டா இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான இதுவும் இல்லை. ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். இந்த ஜென்மத்துல எனக்கு ஒரு தடவை கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த வாழ்க்கை எனக்கு சரியில்லாம போயிருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சது. அதுக்கு மேல நான் இனி எதுவும் வாழணும் அப்படின்லாம் நினைக்கல. தன்னுடைய மறைவிற்கு பிறகு மாமியார் வீட்டில் உள்ள தன்னுடைய பொருட்கள் எது எது எங்கெங்கு உள்ளது என்கிற பட்டியலையும் ரித்தன்யா லிஸ்ட் போட்டுள்ளது அவரின் வெள்ளந்தையான மனதை காட்டுகிறது. அந்த வீட்டில் போய் என்னோட திங்ஸ் எடுக்க வேண்டியது என்னோட சிவப்பு கலர் ஹேண்ட்பேக் கட்டலுக்கு கீழே வச்சிருக்கிறேன். அந்த பேக்கில் ஒரு சாவி இருக்குது. அந்த சாவி எடுத்துட்டு கவின் வீட்டுக்கு போனீங்கன்னா எங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூமில் பாத்ரூம் போகிற வழியில் டோரு திறந்தோன்னையும் லெஃப்ட் சைடில் கீழால் இருக்கிற ஃபஸ்ட்டு ட்ரா அது ஒன்று மட்டும்தான் லாக் பண்ணி வச்சுருக்கேன். அதில் தான் என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் மாமாவும் பாப்பாத்தியமாவும் வச்சு தந்த ஜுவல்லு, அவங்க வச்சு அந்த கவின் வீட்டில் வச்சு கொடுத்த ஜுவல்லு, மயில் பெண்டன்ட் போட்ட ஜுவல்லு, ஒத்த விலையில் மயில் கம்மல், இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்க ரைட் சைடில் ஃபஸ்ட்டு ட்ராவில் ஒரு சின்னோண்டு பாக்ஸில் என்னோட கொலுசு, நீங்கள் முதல்ல எனக்கு எடுத்த அந்த செயினை, பூ போட்ட மோதிரம் எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே போனால் பச்சை கலர் ட்ராலி நீங்கள் வாங்கி கொடுத்தது, அதுக்குள்ளே நீங்கள் கொடுத்து 2 லட்ச ரூபா பணம் வச்சுருக்கேன். அது அந்த பொட்டியோட சாவியை பாத்ரூம்குள்ளே போகிறப்போ லெஃப்ட் சைட் ஃபஸ்ட்டு ட்ரா கீழே ஒரு ஹேண்ட்பேக் வச்சுருக்கேன், ஜுவல் வச்ச ட்ராக்குள்ளேயே. அந்த ஹேண்ட்பேக்கில் 2 பழைய ஃபோன் இருக்கும். அந்த பழைய ஃபோன் கூட ஒரு சாவி இருக்கும். அந்த சாவியை வச்சு தான் திறக்கணும் அந்த பொட்டியை. வேறு எதுவும் என்னோட அங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் இதெல்லாம் அங்கே இருக்குது. எனக்கு இன்னொரு திருமணம் செஞ்சுக்க விருப்பம் இல்லப்பா. நான் வாழாவெட்டியா இருக்கிறத பார்த்து நீங்க கஷ்டப்படுறதையும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஐம் சாரிப்பா என ரித்தன்யா தெரிவித்துள்ளது உண்மையிலேயே கண்களிலிருந்து இரத்த கண்ணீரை தான் வரவழைக்கிறது. காலம் பூரா உங்கள் கூடவே அவங்க அம்மா கூடவே உங்கள் கூட இருந்து உங்களையும் கஷ்டப்படுத்திட்டு வேதனைப்படுத்திட்டு என்னாலே நிம்மதியாக இருக்க முடியாமல் ஊருக்காக என்னால் ஒருத்தன் கூட என்னால் இருக்க முடியாது. போதும், நான் முடிச்சுக்கிறேன் என் லைஃப்பை. இந்த பஞ்சாயத்து, கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, பஞ்சாங்கம் பார்க்குறது, இதனால என்றைக்குமே ஒரு பிரச்சனை சால்வ் ஆகாதுங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஐம் சாரிப்பா. எனக்கு உண்மையாலுமே வாழ பிடிக்கல. எனக்கு எந்தவித ஹோப்புமே இல்லை. நான் யாரையுமே கஷ்டப்படுத்தணும்னு இது வரைக்கும் சத்தியமாக நினச்சதே இல்லை. ஏன் இப்படி ஆகுதுன்னு எனக்கு புரியல. நான் போகிறேன்ப்பா. இதுக்கு மேலேயும் இருந்து எந்த விதத்துலேயும் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. நான் உங்களுக்கு பிறந்ததே முதல்ல தப்பு. மன்னிச்சிருங்க. சாரி. ரித்தன்யாவின் தற்கொலை முடிவிற்கு ஈஸ்வரமூர்த்தியும் அவருடைய மனைவி சித்ராதேவி மற்றும் மகன் கவின்குமார் ஆகிய மூவரும் தான் காரணம். அவர்களை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என கூறி ரித்தன்யாவின் உறவினர்கள் திடீரென அவிநாசி அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் தற்போது சட்டப்படி ஆர்டிஓ விசாரணை நடைபெற்று வருவதாகவும், விசாரணை அறிக்கை வந்தவுடன் நிச்சயமாக ஆக்ஷன் எடுப்போம் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். என்ன சொல்றது தெரியல, அத்தனை அட்டுவளையுமா நிற்கிறாங்க. என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி நீ யாருக்கு இந்த மாதிரி ஒத்துமை நடந்துடக்கூடாது. நீங்க என்ன பண்ணுவீங்க எனக்கு தெரியல. இதனிடையே வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவதாக இளம்பெண் அனுப்பிய ஆடியோவை வைத்து கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ராதேவியை போலீசார் கைது செய்தனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.